வணக்கம், வெல்கம் டு மை சேனல் எஸ்பி எலக்ட்ரானிக்ஸ் விழுப்புரம். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யுனிவர்சல் ப்ரோக்ராமர். இது எதுக்காக யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, டிவியில் இருக்கிற ஃப்ளாஷ் ஐசி, இஎம்சிஐசி இதெல்லாமே வந்து ரீட் பண்ணுறதுக்கு இந்த ப்ரோக்ராமர் யூஸ் ஆகுது. இது மாடல் வந்து பார்த்திங்கன்னா RT809H அப்படின்ற மாடல். இந்த மாடலில் நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா, இந்த ப்ரோக்ராமரை எப்படி வந்து சிஸ்டத்தில் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ண போகிறோம் அப்படின்றத பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஓகே, இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து நான் வந்து டெலகிராம் இது வந்து சாஃப்ட்வேர் வந்து டவுன்லோட் பண்ணோம். சாஃப்ட்வேர் வந்து டவுன்லோட் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா, நம்ம கூகுளில் போய்ட்டு ஜென்ரலாக அதோடைய ப்ரோக்ராமோடைய மாடல் நம்பரை டைப் பண்ணிங்க அப்படின்னா, சாஃப்ட்வேர் வந்து அது எந்த வெப்சைட்டில் இருக்கோ அந்த வெப்சைட்டில் போய்ட்டு நம்ம சாஃப்ட்வேர் எடுத்து இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். அது ஒரு வழி இருக்குது. ஆனால் இப்போ இருக்கிற ஆப்ஷன் வந்து நமக்கு என்ன ஈஸியாக இருக்கும் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா, டெலகிராம் ஓப்பன் பண்ணிவிட்டு டெலகிராமில் நம்ம இந்த ப்ரோக்ராமருடைய மாடல் நம்பரை டைப் பண்ணுவோம். இந்த மாடல் நம்பரை நம்ம டைப் பண்ண உடனே இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய ரிசல்ட் வருது. இந்த ரிசல்ட்டில் நம்ம ஓப்பன் பண்ணி சாஃப்ட்வேர் எங்கே இருக்குது அப்படின்றத பார்ப்போம். இப்போ வந்து இது சாஃப்ட்வேர் வந்து ஒரு லிங்க்கு கொடுத்துருக்காங்க. இந்த லிங்க்கில் போனோம் அப்படின்னா சாஃப்ட்வேர் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதுக்கு இல்லாமல் வேறு எங்கே சாஃப்ட்வேர் இருக்குது அப்படின்றத இதிலே பார்ப்போம். நமக்கு எங்கே பெட்டராக இருக்கும் அப்படின்றத பார்த்து இதில் எடுத்துக்க வேண்டியதான். ஒரே நிமிஷம், திருப்பி நான் டைப் பண்ணிக்கிறேன். சாஃப்ட்வேர் வந்து நம்ம லிங்க் வழியாக போய் எடுக்கிறத விட இங்கேயே வந்து பார்த்திங்க அப்படின்னா சாஃப்ட்வேர் வந்து இதிலே அப்டேட் பண்ணியிருப்பாங்க. அந்த மாதிரி பார்த்து எடுத்துக்கலாம். இது வந்து நான் வந்து ஏற்கனவே சாஃப்ட்வேர் எடுத்து வச்சுட்டு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணல. நான் எப்படி போய் எடுக்கிறேன் அப்படின்றத உங்களுக்கு லைவாக வீடியோவில் காமிக்கணுன்றதுக்காக தான் நான் இதை பண்ணிகிட்ருக்கேன். ஏன்னா நாங்கள் தேடும் போதும் இப்படி தான் தேடி ஆகணும். இப்போ சாஃப்ட்வேர் வந்து நீங்கள் போய் எடுக்கிறீங்க அப்படின்னாலும் இதே தான் சேம். நாங்கள் எடுக்கிற மாதிரியாக இருந்தாலும் இப்படி தான் தேடி தான் எடுப்போம். சாஃப்ட்வேருடைய டீட்டெயில்ஸ் தான் வந்துட்டுருக்கு. RT809H. இப்போ நம்ம தேடுறதுல வந்து பார்த்திங்க அப்படின்னா இங்கே வந்து சாஃப்ட்வேர் கிடச்சிருக்கு. இப்போ நம்ம இந்த சாஃப்ட்வேரை வந்து டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணலாம். இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒரு சாஃப்ட்வேர் இருக்குது. இது வந்து எஃப் ப்ரோக்ராம், RT809. இது வந்து எஃப் ப்ரோக்ராமு. நம்ம வந்து RT809H ப்ரோக்ராமர் தான் வச்சுருக்கோம். அப்போ நம்ம என்ன பண்ணணும்னு கேட்டிங்க அப்படின்னா, இந்த ப்ரோக்ராம் வந்து சாஃப்ட்வேர் வந்து டவுன்லோட் பண்ணிப்போம். இப்போ இந்த சாஃப்ட்வேர் இப்போ டவுன்லோட் பண்ண ஃபோல்டருக்குள்ளே போயிட்டு இந்த சாஃப்ட்வேரை மட்டும் தனியாக காப்பி பண்ணிவிடுவோம். சரி, நான் வந்து கட் பண்ணிட்டேன். இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா,
சிஸ்டத்தில் டெஸ்க்டாப்பில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஃபைலை வந்து பேஸ்ட் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து இது வந்து ஜிப் ஃபைலாக இருக்குது. ஜிப் ஃபைலாக இருக்கிற ஃபோல்டரை வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா எக்ஸ்ட்ராக்ட் ஃபைலாக சேஞ்ச் பண்ணுறோம். சேஞ்ச் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணுறோம், எக்ஸ்ட்ராக்ட் ஃபைலாக சேஞ்ச் ஆனவுடனே இங்கே ப்ரோக்ராமருடைய ஃபைல் வந்துடுச்சு. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ப்ரோக்ராமருடைய ஃபைல் வந்துடுச்சு. மேலே இருக்கிறது ஜிப் ஃபைல். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் கேட்டிங்கன்னா இந்த RT809H ப்ரோக்ராமரை வந்து இன்ஸ்டால் பண்ண போகிறோம் சிஸ்டத்தில். இந்த ஃபைலை ஓப்பன் பண்ணி டபுள் கிளிக் பண்ணோடனே இன்ஸ்டால் ஆகிறதுக்கு உண்டான ஆப்ஷன் வந்துடுச்சு. இப்போ நம்ம வந்து இதை வந்து இன்ஸ்டால் பண்ணுவோம். இப்போ வந்து சாஃப்ட்வேர் வந்து சிஸ்டத்தில் இன்ஸ்டால் பண்ணிட்டுருக்கேன். சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் ஆகி முடிஞ்சிடுச்சு. இப்போ முடிஞ்சதுக்கப்புறம் இதில் வந்து வெளியில் வந்துட்டு இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா 2 ஆப்ஷன் வந்து காமிக்குது. ஸ்டார்டிங்கில் அதுவே இந்த மாதிரி பண்ணணும். கமாண்ட் போட் கேட்டுட்டு இந்த மாதிரி. இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா ப்ரோக்ராமர் வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ணியாச்சு. இந்த ப்ரோக்ராமரை இன்ஸ்டால் பண்ணி இப்போ இதனுடைய டிஸ்பிளே வந்துடுச்சு. இதில் வந்து 2 ஐக்கான் இருக்குது. இந்த 2 ஐக்கான் உங்களுக்கு தேவைன்னா வச்சுக்கோங்க. அப்படி இல்லைன்னா ஒரு ஐக்கானை வந்து ரிமூவ் பண்ணுறேங்க. இந்த ஃபஸ்ட்டு இருக்கிறது வந்து சாஃப்ட்வேரு. இந்த ஐக்கான் தேவையில்லை. இதை எடுத்துகிட்டு இதை தான் வந்து ஹெச் ப்ரோக்ராமருடைய சாஃப்ட்வேர். இதை ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா சாரி நம்ம வந்து தப்பாக பண்ணிட்டோம். இப்போ முதல்ல இருந்தது தான் வந்து சாஃப்ட்வேரு. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா PDF ஃபைல் ஓப்பன் ஆகுது. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் கேட்டிங்க அப்படின்னா அந்த ப்ரோக்ராமரை திரும்பி வந்து நம்ம எடுத்துக்கலாம். ப்ரோக்ராமர் வந்துடுச்சு. நமக்கு இது தேவையில்லை. இன்ஸ்டாலேஷன் மேனுவல் இருக்குது இல்லைங்களா, இது தேவையில்லை. நம்ம ப்ரோக்ராமர் தான் வேணும் சாஃப்ட்வேரு. அதை எடுத்து யூஸ் பண்ணிப்போம். இப்போ இந்த சாஃப்ட்வேரை ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா எஸ் கேட்கும். எஸ் கொடுத்தீங்க அப்படின்னா ப்ரோக்ராமர் வந்து ஓப்பன் ஆகும். இதுதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹெச் ப்ரோக்ராமரோட இன்ஸ்டால் பண்ணுற ப்ராசஸ்ஸு. இது வந்து ஏற்கனவே டெக்னீஷியனாக இருக்கிறவங்களுக்கு, இதை பற்றி தெரிஞ்சவங்களுக்கு இந்த பதிவு அவசியம் இல்லை. ஆனால் வந்து புதுசாக வந்து ப்ரோக்ராமர் வாங்குகிறவங்க, அப்படி இல்லைனா ப்ரோக்ராமரை பற்றி தெரிஞ்சுக்கிறவங்க, சாஃப்ட்வேர் எப்படி இன்ஸ்டால் பண்ணலாம் அப்படின்றத சிம்பிளாக ஒரு மெத்தட் சொல்லியிருக்கேன். இதை வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா எடுத்து யூஸ் பண்ணிக்கிங்க. ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல் வாட்சிங்.